ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வரதா இருந்துச்சு பைப்லைன் தோன்றதுக்கு. ஸோ நாங்கள் வந்து தென்னை மரம் போடுறதுக்கு தேங்காய் வந்து முளைக்க போட்டிருந்தோம். அதுக்கு குழி தோண்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் மாமா ஒன்று டேப் பிடிச்சி அளந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஜேசிபி வந்து தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. தேவக்குட்டியை வந்து மாமா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தேவக்குட்டி வந்ததையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜேசிபி வந்து பைப்லைன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு எனக்கு முயல் ரத்தம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேர் ஆயில் காய்ச்சருக்கு வேணும்னு கேட்டிருந்தேன், கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கையில் நான் வந்து ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் செஞ்சிட்ருந்தேன். எல்லாத்துக்கும் மாடு ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு பிடிச்சி கட்டிட்டு செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட வேண்டியது இருந்தது, அதையும் போட்டு விட்டுட்டேன். அந்த செடி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு 1 மந்த் முன்னாடி தான் வச்சுருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ எடுக்குது. ஒரு 5-6 பூ மேலே எல்லாத்துலேயும் 2 பூ இருந்துச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூ கிடச்சிது. அத்தை வந்து முல்லைச்செடியில் இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜேசிபி வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவக்குட்டிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு வந்து அத்தை சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. அதில் எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன், சிம்பிளாக செஞ்சுருந்தேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.